الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் கடந்த தர்பியா நிகழ்ச்சியிலே வெற்றிக்கான மிக முக்கியமான 10 காரணிகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த நூல் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் என்று அழைக்கப்படுகின்ற மதீனாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவருடைய நூலாக இந்த நூல் இருக்கிறது. அதில் வெற்றிக்கான முதலாவது காரணம் என்ன என்பதை சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன? தௌஹீத், இறைய ஏகத்துவம்தான் மிக முக்கியமான வெற்றிக்கான அடிப்படை முதல் காரணியாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதை இந்த ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். 16வது பக்கம் அந்த குரூப்பில் போடப்பட்டிருக்கிற அந்த பிடிஎஃபில் 16வது பக்கம், இரண்டாவது காரணியாக இத்திபா சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை என்ன செய்கிறது, பின்பற்றுதல். இதுவும் மிக முக்கியமான வெற்றிக்கான காரணியாக என்ன செய்கிறது, இருக்கிறது. சரி, சுன்னா என்றால் என்ன? வாழ்ந்து காட்டியது. வேற சொல் செயல் அங்கீகாரம். இதை நம்ம சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சுன்னாவை பின்பற்றுவது மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய மூலாதாரத்தில் மிக முக்கியமான இரண்டாவது மூலாதாரமாக என்ன செய்கிறது, நபிகளாருடைய இந்த சுன்னா திகழுகிறது. அப்போ இந்த சுன்னாவை பின்பற்றுவதனுடைய அவசியம் குறித்து நிறைய திருமறை வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளையும் என்ன செய்கிறது, இந்த சுன்னாவை பின்பற்றுவதனுடைய சிறப்பம்சங்கள் குறித்து நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், அல் இனாயத்து பி சுன்னா நபவியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்குரிய முக்கியத்துவம் என்னவென்றால், வல் ஹதியில் முபாரக், ஒரு பரக்கத்தான ஒரு சிறப்பான நேர்வழி என்று சொன்னால் அது அல்லதி கான அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில இருந்தார்களோ அந்த வழி ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. தஅல்லுமன் வ அமலன், அதை என்ன செய்யணும், நாங்கள் அந்த சுன்னாவை கற்றுக்கொள்ளணும். சுன்னாவை பொறுத்தவரை 2 விஷயத்தை இதில் சொல்றார். ஒன்று, அந்த சுன்னாவை கற்றுக்கொள்ளுதல். இரண்டாவதாக வ அமலன், அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான குறிக்கோளே அதுதான். என்ன? எதை நாங்கள் படிக்கிறோமோ அதை என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில்
கடைபிடிக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். சும்மா கேட்டுவிட்டு செல்வது பொதுவாக இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சிகளுடைய நோக்கமாக இல்லை. அப்போ முடிந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில் அந்த படிக்கிற நல்ல அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்போ இது யுஅத்து மின் அஸ்பாபில் அலீமத்தில் இன்னஜாத்தி யௌமல் கியாமா. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படிப்பது, அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது, இது நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகளிலேயே மிக முக்கியமான ஒரு காரணியாக இது அமையுது. எது அமையுது? இந்த சுன்னா அமைகிறது என்று என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். சொல்லிட்டு இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா, யார் இவர்? மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக், நம்ம இமாம் மாலிக் என்று அழைக்கப்படுகிறவர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஹித்மத் செஞ்சவர் யார்? அனஸ் இப்னு மாலிக். சரிதானே? அனஸ் இப்னு மாலிக், இவர் மாலிக் இப்னு அனஸ். புரிஞ்சிருச்சா? மாலிக் இப்னு அனஸ். இவரை நாங்கள் பொதுவாக ஒரு சிறப்பு பெயர் கொண்டு அழைப்பாங்க, இமாமுல் மதீனா. மதீனாவினுடைய இமாமாக என்ன செய்யப்பட்ட, அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இமாம். இவர் என்ன சொல்கிறார்னு பாருங்க. மன் அராத நஜாத்த, யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ, வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, ஃபஅலைஹி பி கிதாபில்லாஹி வ சுன்னத்தி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். அப்ப வெற்றி எதில் இருக்குது? இந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலும் நபி வழியிலும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறார் இந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இது முதலாவது அவருடைய கூற்று. இரண்டாவது சொல்கிறார் பாருங்கள், அசுன்னத்து சஃபீனத்து நூஹ். சுன்னா என்பது, நபி வழி என்பது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றது. மன் ரகிபஹா நஜா, அந்த கப்பலில் யாரெல்லாம் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? வெற்றி அடைந்து விடுவார்கள். வமன் தகல்லஃப அன்ஹா, அதெல்லாம் யாரெல்லாம் ஏறாமல் தாமதிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? கரிக, அந்த வெள்ளத்தில் என்ன செய்கிறார்? மூழ்கி விடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். அப்ப அந்த அளவுக்கு இந்த சுன்னா என்பது என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வெற்றியை நோக்கி அழைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு இரண்டாவது காரணியாக என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த சுன்னா என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மிக முக்கியமான ஒரு உயிர் நாடி மாதிரி. அதை கேட்கிறதை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பெரிய அம்சங்களில் இருந்து சிறிய அம்சங்கள் வரைக்கும் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது? இந்த சுன்னாவின் ஊடாக நிறைய வழிகாட்டலை சொல்லியிருக்கிறது. பெரிய ஆட்சி அதிகாரங்களில் இருந்து இன்னும் சொல்ல போனால் நாங்கள் என்ன செய்வோம்? 1க்கு 2க்கு போகிறதுக்கு கூட என்ன செய்கிறது? இஸ்லாம் வழிகாட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒரு சிறிய அம்சத்தை கூட இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் எதில் வழங்கப்பட்டிருக்குது? இந்த சுன்னாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீமுடைய மிக முக்கியமான அடிப்படை அம்சங்களில் இதுவும் என்ன செய்கிறது? ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆசிரியர் பாருங்க, அந்த அடுத்த கடைசி பந்தியில சொல்லுகிறார், ஃபஇன்ன துன்யா மிஸ்லுஹா மிஸ்லுல் பஹர் அல்லதி லா புத்த லில் ஹல்கி குல்லிஹிம் மின் ருகூபிஹி லியக்தஊஹு இல சாஹில். இது ஒரு உதாரணமா சொல்றார். ஒரு சாரார் அவர்களுடைய வீடு, அவர்கள் வசிக்கிற இடம் ஒரு கடலினுடைய அடுத்த நிலப்பரப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவர்கள் இன்னொரு பகுதியில் நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போறதாக இருந்தால் எப்படி போகணும்? கடல் வழியில் போகணும். அந்த கடல் வழியில் போறது எப்படி போகணும்? நீந்திட்டு போறதா அல்லது கப்பலினூடாக போறதா? யாரெல்லாம் நாங்கள் நீந்தி எங்களுடைய திறமையினூடாக நாங்கள் எங்களுடைய வீடுகளை அடைவோம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது? சாத்தியப்பாடு குறைவு. அப்ப அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலிலே ஏறி எப்படியெல்லாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்களோ அதுபோல இந்த சுன்னா என்கிற இந்த கப்பலிலே யாரெல்லாம் ஏறி தங்களுடைய வீடுகளுக்கு, தங்களுடைய இல்லங்களுக்கு செல்றதுக்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என்ன செஞ்சிருவாங்க? வெற்றி அடைந்து விடுவார்கள் என்கிற அடிப்படையில் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்?
எங்களுக்கு இந்த சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றது பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த விஷயத்தில் நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் நிச்சயம் வழிபடுகிறோம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். மார்க்க விடயங்களை படிக்கிறது என்னத்துக்கு படிக்கிறோம்? அதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க. நாங்கள் படித்து விட்டு அப்படியே என்ன செய்கிறது, புத்தக வடிவிலே அப்படி நாங்கள் இதில் வைத்துக் கொள்வதற்கு அல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தாலாவுக்கும் என்ன செய்யறது, நாங்கள் வழிபடுறது, அல்லாஹுக்கு நாங்கள் இபாதத் செய்கிறது, அல்லாஹு தாலாவை ஒருவனாக எங்களுடைய வணக்க வழிபாட்டுக்குரியவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது, இஹ்லாஸோடு அமல் செய்கிறது. இது எல்லாம் என்ன செய்யும்னா எங்களுடைய மறுமையில் ஒரு வெற்றிக்கு என்ன செய்யும், அது வழிவகுக்கும். இதெல்லாம் என்ன செய்யும், எங்களுக்கு வெற்றிக்கான வழிகளாக இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இதுல யாரெல்லாம் அந்த சஃபீனத்து என்ன நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல்ல இந்த சுன்னாவில யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தான் மிக வெற்றியாளர்கள், பரக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லிக் கொள்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுடைய திறமையினால நாங்கள் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் என்பது மிக முக்கியம். அல்லாஹுடைய அருள் என்பது மிக முக்கியம். அப்ப அந்த அருளுக்கு உரியவர்களா இல்லையா என்பதை நம்ம என்ன செய்யணும், நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ளலாம். நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகளே செல்கிறேனா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா, அல்லாஹு தாலா சொன்ன வழிகாட்டலிலே எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கிறதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலாவுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வகையிலே பொதுவாக நபிகளாருடைய சுன்னா என்பது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அப்ப அந்த அடிப்படையில் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா பின்வருமாறு சொல்றான். எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு எங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 21வது வசனம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு, லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யாரெல்லாம் மறுமையையும் அல்லாஹ்வையும் விரும்புகிறார்களோ எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப முன்மாதிரி நம்ம என்ன செய்யணும், யார் நமக்கு முன்மாதிரி என்றால் ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரி. இன்னைக்கு இருக்கிற தலைவர்களோ அல்லது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ அல்லது இன்னைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்றிருக்கிற பேர்தாங்கிகளோ நமக்கு முன்மாதிரிகள் அல்ல. நமக்கு முன்மாதிரி யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி. அப்ப அந்த முன்மாதிரியை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி தருகிறான். அப்ப முன்மாதிரி என்று வருகிற பொழுது நாங்க ஒன்றில் முன்மாதிரி எடுத்துட்டு இன்னொன்னா என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க உதாசீனம் செய்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுல அவருடைய எல்லா கட்டத்திலையும் எல்லா துறைகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முன்மாதிரியா இருந்திருக்கிறான். அது குடும்பவியலாக இருக்கலாம், அல்லது வியாபார முறைகளாக இருக்கலாம், மற்றவர்களோடு பழகிற விதமாக இருக்கலாம், அல்லது தீர்ப்பு வழங்குறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா துறைகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிக ஒரு சிறந்த ஒரு மனிதராக என்ன செஞ்சிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். எனவே அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்குதா இல்லையா, முன்மாதிரி இருக்கிறதுங்கிறது நம்ம என்ன செய்யணும். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தான் சொல்லுகிறான். அப்ப இப்படி சொல்லலாம், வதக்கரல்லாஹ கஸீரன், யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுகிறான். இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் 63வது வசனம் என்ன சொல்றான், அல்லாஹ் ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, யாரெல்லாம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, அப்ப அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், ஒன்று அவர்களுக்கு என்ன செய்யும், அவர்கள் ஃபித்னாவுக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார்கள் அல்லது அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை என்ன செய்ய முடியாது, நாங்க புறக்கணிக்க முடியாது, மாற்றம் செய்ய முடியாது. அப்ப நாங்க சிறிதுதானே என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, இரண்டாம் தரமாக கருதி அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவதனுடைய சிறப்பை எப்ப நம்ம கண்டுகொள்வோம், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா எங்களை சுவனத்துக்கு
அனுப்புகிற பொழுது இந்த சுன்னாவினுடைய பெருமதிகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சலாம், அங்க கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த வகையில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்ன, நீங்க யாராவது மாறு செஞ்சீங்கடா நீங்கள் உண்மையிலேயே சோதிக்கப்படுவீங்க, ஃபித்னாவுக்குள்ள வந்து விடுவீர்கள். அதே நேரத்தில் இல்லாவிட்டால் உங்களுக்கு கடினமான தண்டனை இருக்கிறது என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாருக்கு? எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை சொல்றான். நீங்க நபிகளாருடைய சுன்னாவை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நூரினுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் 18வது பக்கத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வர்றார். வல் மக்சூது அன்ன பி ஹஸபி முதாபஅத்திர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அப்படி பின்பற்றுவதனால் தகூனுல் இஸ்ஸத்து வல் கிஃபாயத்து வன் நுஸ்ரத்து, நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமோ, வெற்றியாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், எங்களுக்கு நாளைக்கு மறுமையில சுனத் பாக்கியமாக இருக்கலாம், இது எல்லாம் எங்க கிடைக்கும் என்றால் இந்த சுன்னாவில் தான் கிடைக்கும். எதுல கிடைக்கும்? சுன்னாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லிட்டு சொல்கிறார். கமா அன்ன பி ஹஸபி முதாபஅத்திஹி தகூனுல் ஹிதாயத்து வல் ஃபலாஹ், நேர்வழி, வெற்றி, மறுமையில நரகத்தில் இருந்து கிடைக்கிற வெற்றி, இது எல்லாமே எங்க கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லக சஆதத்தத் தாரைனி பி முதாபஅத்திஹி, இந்த இமாம் இப்னுல் கைம் சொல்கிறார், மறுமையினுடைய வெற்றியும் சரி, இந்த உலகத்தினுடைய வெற்றியும் சரி, ரெண்டுமே எதோட தொடர்பட்டிருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் தொடர்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் தொடர்பட்டிருக்கிறது. அப்ப பின்பற்றாமல் விட்டால் இந்த உலகத்திலேயும் நஷ்டம், மறுமையிலேயும் நஷ்டம், ரெண்டுமே நஷ்டமா போயிடும். இங்க நஷ்டமா போனாலும் ஒரு சில நேரங்கள் என்ன செய்யலாம், மறுமையில நமக்கு கிடைக்கிற நஷ்டம்ங்கிறது மிக மிக மோசமான ஒரு நஷ்டம். அது என்ன செய்கிறது, அந்த நஷ்டத்தை நாங்கள் ஒரு காலத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் பாருங்க, யாரெல்லாம் சுன்னாவுக்கு நேர்முரணாக செயல்படுகிறார்களோ, சுன்னாவை உதாசீனம் பண்ணுகிறார்களோ, சுன்னாவுக்கு மாற்றமாக செய்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, நேர்வழி கிடைக்காது, மனசுல நிம்மதி கிடைக்காது, அச்சமற்ற நிலை இருக்காது. அவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான், செய்யறதா இல்லையா, சுன்னாவா இல்லையா, அல்லது என்ன செய்ய, இப்படியான ஒரு சில மனக்குழப்பத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க, ஆகி விடுவார்கள். யார் என்றால், யார் சுன்னாவுக்கு மாறு செய்கிறார்களோ அவருடைய நிலை இந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது வெற்றியைத்தான். எல்லாருக்கும் தேவை தானே, மறுமையில நான் என்ன செய்யணும், வெற்றியோடு சூனத்துக்கு சொல்லணும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஆன்மீகம் சார்ந்து நிம்மதியோடு நான் வாழ வேண்டும். எப்போ வேணாலும் எங்க தான் இருந்தாலும் என்ன செய்யுது, நிம்மதிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த நிம்மதி மாதிரி நிம்மதியை விட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் வெற்றியோடு அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு பரிசாக தருகிறானாக இருந்தால் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யட்டும், அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, நேர்வழி, பாதுகாப்பான அச்சமற்ற சூழ்நிலை இதெல்லாம் தேவை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியிலே என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில இந்த சுன்னா என்ன செய்கிறது, எங்களுக்கு மறுமை வெற்றிக்கான மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக திகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாங்க முஸ்லிம்ல பார்க்கிறோம், பிரபலியமான செய்தி. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கிறதால் என்ன நிலைமை ஏற்படும், அது அல்லாஹ் தஆலா அப்படியே தூக்கி செஞ்சிருவான், நிராகரித்து விடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா என்பது எங்களுடைய வணக்க வழிபாடுகளை தீர்மானிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு படியாக நம்ம என்ன செய்யறோம், அதை பார்க்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரணாக செயல்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த செய்தியில இதை என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கடா, எல்லா உரைகளினுடைய ஆரம்பத்திலையும் எல்லா உரைகளும் சஹாபாக்களுக்கு உபதேசங்கள் செய்யற நேரத்தில் இந்த இது குறித்தே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. என்ன ஃபஇன்ன கைரல் ஹதீஸி, வார்த்தைகளிலே பேச்சுக்களிலேயே
சிறந்த பேச்சு எது? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வேதம். வ கைருல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களிலேயே சிறந்த வழிகாட்டல் யார் வழிகாட்டல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் தான். இன்னைக்கு நம்ம அந்த கலாச்சாரம் நல்லோம், அந்த வழிகாட்டல் நல்லோம், அவருடைய வழிகாட்டல் நல்லம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. நாங்கள் அப்படி இருப்போமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை, எங்களுடைய விசுவாசத்தை ஒரு முறை நம்ம என்ன செய்யணும்? பரீட்சித்து பார்க்கணும். அப்ப எங்களுக்கு வழிகாட்டல் யாருடைய வழிகாட்டல்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் தான் இருக்கிற வழிகாட்டலையே சிறந்த வழிகாட்டல். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, இந்த உலகத்தில் காணப்படுகிற விடயங்களிலே மிக கெட்டது எது? மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்துக்குள்ளே வந்த புதியவைகள். முஹ்தஸாத்துனா என்ன செய்யுது? புதியவைகள். அப்ப மார்க்க அடிப்படையில் தான், எங்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது அல்ல. மார்க்க அடிப்படையில் மார்க்க சாயம் பூசுறதாக இருந்து அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அதில் இல்லை என்று சொன்னால் அது புதுசாக உள்ளுக்கு வந்திருக்கிறது. ஆன்மீகம் செய்த நன்மை என்கிற அடிப்படையில் இப்படி வருமாக இருந்தால் அதுதான் மிக மோசமான, மிக கெட்டது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அதுக்கு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அதற்கு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்காத எந்த ஒன்றும் ஆன்மீக ரீதியாக என்ன செய்யப்படாது? அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது விடயங்களிலே மிக கெட்டது. வகுல்லு பித்அத்தின் தலாலா, எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து மார்க்க ரீதியாக நன்மை என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்காத எதையாவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இது நன்மை என்று நினைச்சு செய்வாராக இருந்தால் அது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது. புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு. அனைத்து வழிகேடுகளும் எங்க போய் சேர்க்கும்? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். யார் சொன்னது இது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை முஸ்லிம்ல பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்பது மிக முக்கியமானது என்கிற செய்தி நம்ம என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அதே போல நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாளைக்கு மறுமையில ஹவுதுல் கௌசர், அப்படித்தானே? தடாகம், அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நீர் தடாகம். அதுல சிலர் என்ன செய்யப்படுவாங்க? தடுக்கப்படுவார்கள். யார் தடுக்கப்படுறது? மார்க்க அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாதவைகளை சேர்த்தவர்கள் என்ன செய்வாங்க? அதிலே நீர் அருந்த முடியாத அளவுக்கு தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்படுற நேரத்தை பாருங்க, அந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில், தடுக்கப்படுற நேரத்தில் அல்லாஹு தாலா வானவர்கள் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுவான், தடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, ஏன் அவர்கள் அந்த தடாகத்தில் நீர் அருந்தாமல் தடுக்கப்படுகிறார்கள்? இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நபியே உங்களுடைய மரணத்துக்கு பின்னால மார்க்கத்திலே புதுசாக இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? மார்க்க அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறார்கள்? சேர்த்து இருக்கிறார்கள். இதனால என்ன செய்யப்படுகிறார்கள்? இவர்கள் நீர் அருந்துவதற்கு தடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, ஃபஅகூலு, நான் சொல்லுவேன், ஃபசுஹ்கன் சுஹ்கன், தூர விலகி செல்லுங்கள் என்று என்ன செய்வார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க, லிமன் கய்யர பஅதி, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர்கள், சுன்னாவை மாற்றி அமைத்தவர்கள் தூர விலகி செல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுவதாக என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. இது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக என்ன செய்கிறது? மார்க்கத்துக்குள்ள நுழைத்தவைகளை செய்தவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்கிறது? சுன்னா முக்கியம். அந்த சுன்னாவை நாங்கள் மீறி புதிதாக சுன்னாக்கள் நம்ம என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன செய்கிறது? எங்களுக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? எங்களுக்கு இந்த வழிகாட்டல் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி திருமிதியில வரக்கூடிய செய்தி, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபீன மில்லா, பனு இஸ்ரவேல்கள் எத்தனை கூட்டமா பிரிஞ்சாங்க? 72ஆக. வ தஃப்தரிகு உம்மதி அலா 73 மில்லா, என்னுடைய சமுதாயம் எப்படி பிரியும்? 73ஆக பிரியும். குல்லுஹும் ஃபின்னாரி இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒன்றை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளும் எங்க போய் சேரும்? நரகத்தை சென்றடையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறார்கள்,
வமன் ஹிய யா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த ஒன்று யார்? அந்த ஒன்று என்ன செய்யுது? யார்? அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதிலே இருக்கிறவர்களை தவிர அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? வெற்றி பெற்ற சாரார், அவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்பது மிக முக்கியமானது. என்ன செய்யுது? எங்களுக்கு விளங்குது. அப்ப 72 என்ன செஞ்சிரும்? நரகத்துக்கு போயிரும். ஒன்று மட்டும்தான், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், வகி இறங்கிய காலப்பகுதியிலே வாழ்ந்த நபி தோழர்கள். இன்றைக்கு கூட நம்ம என்ன செய்யறோம்? அவர்களை புகழ்ந்து பேசிய திருமறை வசனங்களை நம்ம எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு மரது அன்ஹு, இப்படி என்ன செய்ய சூரத்துல் ஹஷர்ல வர்ற இன்னும் பல வசனங்களை சஹாபாக்கள் அந்த வகியோடு என்ன செய்யப்பட்டது? வகி இறங்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடம் பெற்ற நபி தோழர்கள். அப்ப அந்த நபி தோழர்கள் அவங்க என்ன செய்து எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? தெளிவில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர, அந்த வழியை பின்பற்றுவர்களை தவிர மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க? நரகத்துக்கு செல்வார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இரண்டாவது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்ப நபிகளாருடைய சுன்னா என்பது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. நபிகளாருடைய சுன்னா மிக முக்கியமானது. இதுல இன்னொரு விடயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னன்னு சொன்னால், நம்ம என்ன செய்ய அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றுமாறு சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுவதனால் எங்களுக்கு நாளைக்கு மறுமையிலே கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் குர்ஆன்ல சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? எங்களை கடைபிடிக்க வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் நாளைக்கு மறுமையில என்ன செய்யணும்? வெற்றி பெறுவோம். இந்த செய்திகளை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது காரணம், முதலாவது தௌஹீத், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுவது. மூன்றாவது வெற்றிக்கான வழி என்ன? அல்லாஹு தஆலாவை பயந்து, ஹஷ்யா அல்லது தக்வா, அல்லாஹு தஆலாவை என்ன செய்யறது? பயந்து கொள்ளுதல், தக்வாவோடு இருந்து கொள்ளுதல். பாருங்க, இந்த இறையச்சம் அதானே தக்வாங்கிறது. என்ன இறையச்சம்? இந்த இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பாருங்க குர்ஆன்ல, இந்த ஹஷ்யா அதே போல தக்வா, இது ரெண்டையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, சூரத்து நூர் 52வது வசனம். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு, வயக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சி, வயத்தகீஹி, இன்னும் பயப்படுகிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அஞ்சுறது மாத்திரமல்ல, அஞ்சி இன்னும் அவனை அல்லாஹ் தஆலாவை எப்படி பயப்படணுமோ அதே முறையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் என்ன செய்யணும்? எங்கள் உள்ளத்தில் அந்த தக்வாங்கிறது இருக்கணும். இறையச்சம்ங்கிறது எங்கிருந்து வரும்? எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வரணும். அதை ஆடைகளாக, தோற்றங்களாக வச்சு ஒரு மனிதரை இவர் தக்குவாதார் என்று என்ன செய்யக்கூடாது? நாங்கள் அடையாளம் போடக்கூடாது. சில நேரங்களில் தலைமுடிகள் எல்லாம் குழம்பிய நிலையில் இருக்கலாம், சரியாக தலைமுடிகள் வாரி இருக்க மாட்டார். ஆனால் அவர் எங்களை விட சில நேரங்களில் என்ன செய்யலாம்? இறையச்சத்தில் கூடியவராக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? இவர் பெரிய தக்குவாதாரி, இவர் தக்குவாதாரியில் ரொம்ப குறைவானவர் சொல்லி என்ன செய்யக்கூடாது? நாங்கள் அடையாளம் போடக்கூடாது. அத்தக்குவாங்கிறது இங்கே தான், ஹாகுனா. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? இறையச்சம்ங்கிறது இங்கிருந்து தான் வர வேண்டும். அப்ப அதனுடைய பிறப்பிடம் என்ன செய்யுது? எங்களுடைய உள்ளம் ஆகிக்குது. அப்ப அந்த உள்ளமத்தில் அல்லாஹ் தஆலாவை பற்றும் அச்சம் இருக்கும் பொழுது, பயம் இருக்கிற பொழுது, தீமைகளை கண்டால் விலகி நன்மையை காணுகிற பொழுது, அதிகமான ஆர்வத்தோடு அதை செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவங்க தான் வெற்றியாளர்கள், ஹுமுல் ஃபாயிஸூன். அவங்க யாரு? வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில அல்லாஹ் தஆலா இப்படி இந்த ஹஷ்யா என்கிற பயமும், தக்வா என்கிற அந்த இறையச்சமும், பயமும் இறையச்சமும் என்ன செய்யுது? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் அன்ஃபால்ல பாருங்க, 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள் என்றால் யார்?
இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் என்ன செய்யும்? நடுங்கும், நடுநடுங்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தை உருவாக்குவதற்கு இந்த பயம் என்ன செய்கிறது? அல்லாஹு தஆலாவுடைய வல்லமைகள், அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள், அல்லாஹு தஆலாவுடைய இதெல்லாம் சொல்லப்படுகிற பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? ஒரு அச்சத்தை, பயத்தை, இதை உணர்கிற பொழுது என்ன செய்யுது? இது ஈமானுக்குரிய அடையாளமாக என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் இந்த இறையச்சம் என்பது நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கும் நரகத்திலிருந்து வெற்றி பெற்று சுவனத்துக்கு அல்லாஹ் தஆலா இட்டுச் செல்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணியாக என்ன செய்கிறது? அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினு ஜமஅ இஹ்சானன் வ ஷஃபகா. ஒரு மூமின் எப்பொழுதுமே அவனிடத்தில் நன்மையை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பயுமே இரக்கமுள்ளவனாக இருப்பான், அல்லாஹு தஆலாவுக்கு பயந்தவனாக இருப்பான். இது யார்கிட்ட இருக்கும்? இது ஒரு மூமின் இடத்துல காணுகிற நல்ல பண்புகள். அவன் என்ன செய்வான்? தீமைகளை காண்ற நேரத்தில் விலகிடுவான். அவன் என்ன செய்வான்? மற்றவர்களோடு பழகுகிற பொழுது அன்போடு பாசத்தோடு பழகக்கூடிய மனநிலையோடு அவன் என்ன செய்வான்? இருப்பான். அவனுடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும், அல்லாஹு தஆலாவை பற்றி அச்சம் இருக்கும். அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறார்? அப்ப ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இதெல்லாம் மூமினிடத்திலே காணப்படுகிற நல்ல பண்புகள். அதே நேரத்தில் முனாஃபிக்க பொறுத்தளவுல இதுக்கு நேர் எதிராக இருப்பான். நம்பி களத்தில் என்ன செய்ய முடியாது? நம்ம இறங்கவே முடியாது. எப்ப நம்மளுடைய களத்தை இருப்பான்னு சொல்லி நமக்கே தெரியாது. அவனிடத்தில் இருந்து வருகிறது எல்லாத்தையும் பார்த்தால் ஏதோ சூழ்ச்சிகளாக இருக்கலாம், நமக்கு துரோகம் என்ற மாதிரி இருக்கும், பொய் சொல்லக்கூடிய நிலையில இருப்பான். அவனுடைய பண்பு என்பது இறை விசுவாசிகளுடைய பண்புகளுக்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில அல்லாஹு தஆலாவை பற்றிய பயம் என்பது மிக முக்கியம். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க? இத்தகுல்லாஹ ஹைதுமா குந்த், நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்யுங்க? அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். அது நம்ம என்ன செய்யுது? தனிமையில் இருக்கலாம், அல்லது கூட்டத்தோடு இருக்கலாம், பகல் நேரத்தில் இருக்கலாம், இரவில் இருக்கலாம், வேலை தலங்களில் இருக்கலாம், நடந்து செல்வதாக இருக்கலாம். எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் நம்ம அல்லாஹு தஆலாவை பயப்படுகிற விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? பயந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன? நீங்கள் உங்களுடைய கைகளிலே ஒரு சிறு துண்டு ஈச்சம்பழம் தான் உங்களுடைய கைகளில் இருந்தால் கூட நீங்க என்ன செய்யுங்க? அதை தர்மம் கொடுத்து நீங்க நரகத்தில் இருந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க? உங்களை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப இந்த வகையில பொதுவாக நம்ம என்ன செய்யறது? இந்த இறையச்சம் என்கிற இந்த பண்பு குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா பயந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியிலிருந்து அவர்களுக்கு விடிவை கொடுக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உணவு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இறையச்சம் என்கிறது ஒரு மூமினுடைய மிக முக்கியமான ஒரு அச்சாணி மாதிரி, எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த இறையச்சத்தை சொல்கிறான். பாருங்க, சூரத்துல் ஃபாத்திர்ல 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. அல்லாஹ் தஆலாவை அதிகமாக பயப்படக்கூடியவங்க யாரு? அறிஞர்கள், படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அறிவு கூட கூட என்ன செய்யணும்? எங்களுடைய உள்ளத்துல இறைவனை பற்றிய அச்சம், தக்வா அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அறிவு கூட கூட மார்க்கத்தை படிக்க படிக்க, சுன்னாவினுடைய வழிகாட்டல்களை நம்ம தேடி தேடி படிக்க படிக்க என்ன செய்யணும்? எங்களுக்கு இந்த அச்ச உணர்வு, தக்வா கூட்டிட்டு போகணும், குறையக்கூடாது. என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அறிவுள்ளவங்க தான் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி, தக்வா பண்ணுவார்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்தில் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்யறோம்? அறிவை தேடுகிறோம், அறிவு விஷயங்களை படிக்கிறோம், குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம்? நாங்கள் அசை போட்டுக் கொள்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், மற்றவர்கள்ட்ட இந்த நிறைய விஷயங்களை நாங்கள் படித்துக் கொள்கிறோம். இப்படி எந்த வகையில எல்லாம் இந்த அறிவை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறது? எங்களுடைய இறையச்ச உணர்வும் அதிகரிக்க வேணும். இறையச்ச உணர்வும் என்ன செய்யணும்?
அதிகரிக்க வேண்டும் என்கிற செய்தியை எனவே இந்த வசனத்தினூடாக நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல சொல்றான் பாருங்க, வ யுனஜ்ஜில்லாஹுல் லதீன தகவ் பிமஃபாஸதிஹிம் லா யமுஸ்ஸுஹுமுஸ் ஸூஉ வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பாதுகாக்கிறான். யுனஜ்ஜின்னா பாதுகாக்கிறான். எப்படி? லா யமுஸ்ஸுஹுமுஸ் ஸூஉ வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கெடுதியோ அவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அப்ப கவலை எல்லாம் யாருக்கு வரும், யாருக்கு கெடுதி வரும் சொன்னால், யாரெல்லாம் இந்த இரையச்ச உணர்வுகளை விட்டு தூரமாக செல்கிறார்களோ அவங்களுடைய உள்ளத்துல கலக்கத்தை பார்க்கலாம், பயத்தை பார்க்கலாம். மௌத்து வந்துருமோன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, இந்த நேரத்தில் மௌத்து வர்றதா என்று கூட சில நேரங்கள் என்ன செய்ய ஆச்சரியமாக கேட்கிற அளவுக்கு என்ன செய்வார்கள் இருப்பாங்க. ஆனால் இபாதத்துகளை அதிகரிச்சவன், வணக்க வழிபாட்டோடு இருக்கிறவன், நல்லவைகள் அதிகமாக செய்தவன், அவன் கேட்டால் நம்ம என்ன செய்வோம், இந்த நேரத்தில் மௌத்து வந்தாலும் ஓகே தான். ஏன்? மறுமைக்காக வேண்டி நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பார். நிறைய அவருடைய வாழ்வியல் விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் இரையச்ச உணர்வுகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். தேவைக்கு இல்லாமல் பேச மாட்டார், அசிங்கமாக பேச மாட்டார், வார்த்தைகளை என்ன செய்து மற்றவர்கள் புண்படுகிற விதமாக பேசிக்கொள்ள மாட்டார், தேவையில்லாத விடயங்களில் மூக்கு நுழைக்க மாட்டார், எதெல்லாம் மறுமையில சுவனத்தை பெற்று தருகிற நல்லமர்களை பக்கம் விரைந்து செல்லக்கூடியவராக இருப்பார். இப்படி அப்ப அந்த மனிதர் எப்ப வேணுமென்னாலும் மரணிச்சா என்ன செய்து தந்த மௌத்துக்கு தயாராக இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இரையச்ச உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் மறுமையில் எங்களுக்கு நரகத்தில் இருந்து வெற்றி பெற்று சுவனம் என்கிற அந்த பாக்கியத்தை கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாக என்ன செய்கிறது, இந்த இரையச்சம் இருக்கிறது. இந்த தக்குவாங்கிறது கடையில் வாங்குற ஒரு பொருள் அல்ல. அப்படின்னா பணக்காராக்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. ஏழைகள் எல்லாம் நம்ம வாங்க முடியாமல் போயிடலாம். இது எப்படி இபாதத்துகளின் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்யணும், எங்களை இது அல்லாஹு தாலா யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ, யால அல்லாஹு தாலா தன்னுடைய அருளுக்குள்ள உள்வாங்க நினைக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், இது மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அப்ப இந்த வகையில இந்த இரையச்ச உணர்வு எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிலைகளிலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை பார்க்கலாம், வியாபாரத்தில் உண்மையை பார்க்கலாம், நாணயத்தை பார்க்கலாம், மற்றவர்களோட பேசுகிற பொழுது அவனுடைய கனிவான வார்த்தைகளை பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செஞ்சிருமது, இந்த மறுமையினுடைய இந்த இரையச்ச உணர்வினால் ஏற்படுகின்ற நன்மைகளாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த இரையச்ச உணர்வை, தக்குவாவை நாங்கள் வரவழைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதை என்ன செஞ்சிடும், எங்களுக்கு நாளைக்கு மறுமையில நரகத்தில இருந்து வெற்றி கிடைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான், ஆக்கி விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல சூரத்துல் அன்கபூத்திலே பாருங்க, அல்லாஹு தாலா சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யாரெல்லாம் எங்களுடைய விஷயத்தில் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, நாங்க அவங்களுக்கு என்ன செய்வோம், எங்களுடைய வழியை நாங்க திறந்து கொடுப்போம். யார் சொல்றது இது? அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹு தாலாவை நோக்கி போற பொழுது, மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தோடு இருக்கிற பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்வான், எங்களுக்கு இன்னும் வழியை திறந்துடுவான். நல்லா மாஷா அல்லாஹ், நல்லா நீங்க என்ன செய்யுங்க, படிங்க, இறையேச்சத்தை வளர்த்து கொள்ளுங்க, நன்மைகள் அதிகமாக செய்து கொள்ளுங்க, தீமைகளிலிருந்து அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கலாம். இப்படி அல்லாஹு தாலா என்ன செய்யறான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், அல்லாஹு தாலா நல்லவர்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படி அல்லாஹு தாலா இந்த வகையில இந்த இரையச்ச உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பண்பாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில இந்த இரையச்ச சில நேரங்களில் நம்ம அடிக்கடி பேசிக்கொள்கிற, நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், என்ன இன்னும் ஒரு 2.5 மாதத்துக்கு பிறகு என்னது நோன்புடைய மாதம். அல்லாஹு தாலா அந்த நோன்பினூடாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது எதை, இறைச்சத்தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். அப்ப அதுல எடுக்கிற அந்த பயிற்சி என்ன செய்யணும், இதர 11 மாதத்திலையும் என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதான் மிக முக்கியமானது. நம்ம பயிற்சி எடுத்திருக்கிறோமாக இருந்தால் அந்த பயிற்சியோட நம்ம வெளியில வருகிற பொழுது, அந்த பயிற்சி கலாசாலையில இருந்து இரையச்ச உணர்வோடு நாங்கள் வெளியில வருகிற பொழுது அதை என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆனால் ஏதோ அது ஷைத்தானுடைய தூண்டுதலினால என்ன செய்கிறது,
அந்த ரமலானிலே நாங்கள் இருக்கிற அந்த நிலையும். அடுத்தது என்ன? ரமலானுக்கு பிறகு என்ன மாசம்? ஷவ்வால். போக போக என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலான்ல இந்த இறையச்சத்துக்காக வேண்டி நாங்கள் பிடிக்கிற அந்த நோன்பு எங்களை எவ்வளவு அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? அதில் அந்த நோன்பின் ஊடாக அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து எங்களை காக்குறானா இல்லையா? பாவத்திலிருந்து எங்களை அல்லாஹ் தஆலா காக்குறான். தீமைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கிறான். நன்மைகளை காணுகிற பொழுது அந்த நன்மை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பிறருக்கு விட்டு கொடுக்காம நாம் அந்த நன்மையை செய்யற விடயத்தில் நம்ம முன்றியடிக்கிறோம், முயற்சி செய்கிறோம். பேரை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்? அதில் பதித்துக் கொள்வோம்னு நினைக்கிறோம். அப்ப இந்த இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் மறுமையிலே நரகத்திலே இருந்து தன்னை பாதுகாத்து சுவனத்திலே சுவன இன்பங்களை அனுபவிப்பதற்குமான மிக முக்கியமான ஒரு காரணியாக என்ன செய்கிறது? இந்த இறையச்சம் இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் தஆலாட்ட பிரார்த்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்காங்க இல்லையா? கேட்டுக்காங்களா இல்லையா? கேட்டிருக்கிறாங்க, இறைவா எனக்கு இறையச்சத்தை தா என்று என்ன செஞ்சிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டிருக்கிறாங்கடா. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த இறையச்சத்தை கேட்க வேண்டும்? கேட்கிறது என்றால் உளவுபூர்வமாக எங்களுடைய ஆள் மனதில் இருந்து அந்த பிரார்த்தனைகளை என்ன செய்யணும்? வெளியில வர வேண்டும். அப்ப இந்த இறையச்சத்துக்கு இட்டு செல்லுகிற அம்சங்களை நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இறையச்ச உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அதுவும் என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு மறுமைக்கான வெற்றியாக அமைந்திரும். இதுவரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? 3 காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது, நரகத்திலே இருந்து மறுமை வெற்றி கிடைக்கிறதாக இருந்தால் ஏகத்துவம் என்பது மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை வழிமுறையை பின்பற்றுவது நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணியாக நம்ம என்ன செய்யறது? இறையச்சம், அல்லாஹ் தஆலாவை பயந்து எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் தஆலாவை தக்வாவோடு நாங்கள் வாழுவோமாக இருந்தால் அந்த இறையச்சம் நாளைக்கு மறுமையில் என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு நரகத்திலிருந்து எங்களை காத்து சுவனத்துக்கிட்டு செல்கிற மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றிக்கு அதை என்ன செஞ்சிடும்? வழிகோலும் என்கிற செய்தி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 7 காரணிகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வருகின்ற தர்பியாக்களிலே இன்ஷா அல்லாஹ் அதனை தொடராக நாங்கள் பார்ப்போம்.